பயபுல கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரோ பாருங்கள் ப்ரோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை க்ளீன் பண்ணி பயங்கரமான எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க ப்ரோ. இப்போ கோயிலுக்கு வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுனால பூஜை போட்டு கிளம்புறோம். ஸோ வி ஆர் இன் சித்திர கோவில். எல்லாம் பக்தி மயத்தில் காணுவா. சக்ஸஸ்ஃபுல்லி வி ஆர் மூவிங். நிறுத்தல. இதுக்கு மேலே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஏன்னா காருக்குள்ளே ஒரு சவுண்டாக போட்டு தாக்கிட்டு இருந்தானுங்களால கிளியர் ஆடியோ இல்லை. அது இல்லாமல் பாட்டு வேறு கேட்டுட்டு இருந்தோமா, இன்னொரு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவானுங்க. அதனால தான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எந்த ரூட் வழியாக போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஸ்டீல் பிளான்ட் தெரியும் இல்லையா, அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். இப்போ கேஆர் தோப்பில் இருக்கோம். ஃபியூல் போடுறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். அந்த ரூட்டு தான் இது. ரொம்ப கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா இதை நைட் டைமில் ஷூட் பண்ணுறதுனால அந்த இது இல்லை, அதனால் இப்படி இருக்குது. சரி, நம்ம அப்படியே பெட்ரோல் பங்க் நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். வாங்க போவோம். ஆஃபீஷியலி வி ஆர் இன் சேலம் ஸ்டீல் பிளான்ட் பெட்ரோல் பங்க். இப்போ நாங்கள் வந்து 1500 rupeesக்கு ஃபியூல் ஃபில் பண்ண போகிறோம். அங்கங்கே நோட் பண்ணிக்காங்க. நாங்கள் எவ்வளோ என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன், அதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பட்டி பைபாஸ் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ என்ன பிளான்னா, சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் எல்லோரும் டல்லாக இருக்கணுமா, ஏன்னா நைட் ஆகிடுச்சு. நைட் ஒரு 8:30க்கு மேலே இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அப்படியே போனோம்னா டல்லாக இல்லாமல் இருக்கும்ல, அதனால் சாப்பிட்டு போகலான்னு ஒரு பிளானு. அதுக்கு முன்னாடி பிரிட்ஜு தான் இது. இதுவும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கனால அப்படியே பேக்ரவுண்ட்லேயே வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் லைட்டு கொஞ்சம் லோவாக தான் இருக்கிறது மாதிரியே இருக்குது. ஆமாம், இவ்வளோ இருக்குதா? இப்போ தான் ப்ரோ செம்ம ஃபன் ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு எல்லாம் பசி மயக்கத்தில் பாட்டுக்கு ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தானா, முன்னாடி இந்த பேரிகேட் பார்க்காமே போயிட்டான். அது அவ்வளோ பெருசாலாம் ஒன்றுமே தெரியல ப்ரோ இருட்டில். நாங்கள் பாட்டும் போயிட்டு இருந்தனால அப்படியே போயிட்டான். போனதுக்கப்புறமேட்டு அந்த சிக்னல் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சு இந்த பக்கம் மேலே போக முடியாதுன்னு. சரி, அதனால் உடனே அந்த இடத்துல டைவர்ட் எடுக்க முடியாது. ஏன்னா ஆப்போசிட்லேயும் கார் வந்துட்டுருக்குது. இது ஆத்தூர் பைபாஸ் மெயின் ரோடு பார்த்தா தெரியுதா, மேலே போர்டு போட்டிருக்கான். ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, சென்னை. அப்புறம் இன்னும் ஆப்போசிட் கார் வருதா வரலையான்னு மெதுவாக பார்த்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பொறுமையாக தான் போய் ஆகணும். எப்படி ஓவர்டேக் பண்ணி எடுக்க போகிறோமோ எங்களுக்கு தெரியலையே. பையன் திருப்புறான். ஒரே திருப்பிட்டான். மறுபடியும் ஹோட்டலில் தேடி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா மணி ஒரு 10 மணிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த ஹோட்டலும் இங்கே எதுவுமே கொஞ்சம் ரோட் சைடில் இல்லை. அந்த ஆத்தூர் பைபாஸில் தான் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஹோட்டலில் தேடி கொஞ்சம் பாஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய லென்த்தி வீடியோ வந்துடக்கூடாதுங்கனால பார்த்து கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணியிருப்போம். எப்பயுமே நைட்டு போகிறதுனால எப்பயுமே கொஞ்சம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணியே போங்க. ஒரு 30, 40, 50, அந்த 50, 60 ரேஞ்சுக்குள்ளேயே போங்க. அப்போ தான் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப இது பார்த்திங்கன்னா, இது வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், லைட் எந்தளவுக்கு இருக்குது. நம்ம ரோட்டில் என்ன தான் லைட் இருந்தாலும் நாம் தான் கொஞ்சம் சேஃபாக போகணும். ஏன்னா பின்னாடி வரவன், சைடில் வரவன் எப்படி வரானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சறுக்குன்னு போகிறானுங்க. பொறுமையாக தான் போகணும் ப்ரோ. பார்த்து கொஞ்சம் மெதுவாக ஓட்டிட்டு போகணும். அடுத்து நம்ம ஹோட்டலில் எங்கே பார்த்து நிறுத்துகிறோம். நாங்கள் போவோம். ஹோட்டலில் பார்த்துட்டோம் ப்ரோ. கேரளா ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, நார்மலான சாப்பாடு தான். கேரளா மெஸ் சூப்பராக இருக்கா, ஒன்றும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டோலு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டோலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். மணி எப்படி ஒரு 11:30 பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டோல் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். இது எந்த பக்கம் காரு எந்த பக்கம் லாரின்னு கொஞ்சம் பார்த்து போகணும். நாங்கள் ஒரு இதில் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போந்துட்டோம். அப்புறம் பார்த்தா மறுபடியும் கட்டுறது. ஆனால் அது கார் டோல் தான். ஆனால் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நீங்கள் அப்படியே பார்த்து போய்க்கோங்க. மறுபடியும் இருட்டுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிட்டோம். என்னம்மா ஹெட்லைட் போட்டு வராங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வரவங்களா அப்படி வரதுனால தான் ப்ரோ ஏதாவது ஒரு சமம் பண்ணிட்டு போயிடுறாங்க. பாருங்கள், இது எந்த அளவுக்கு அது ரொம்ப டார்க்கான ரோடாக இருக்குது. ஆப்போசிட்லேயும் ஒன் வே வேறு இருக்குது. முன்னாடி பாருங்கள் லாரி எந்த அளவுக்கு ஸ்லோவாக போகுது. ஆனால் வரவங்க போனால் அந்த ஹெட்லைட் அப்படியே மூஞ்சிக்கே அடிச்சுன்னு வரானுங்க. நம்ம எப்படி ஓட்டு போகிறது? அது ஒரு சில டைமில் அதுவும் டைமில் ஓட்டு போகிறதுனால அப்படியே கண்ணே ஒரு மாதிரியாக இது. அதான் அவங்களே போட்டுக்கிறானுங்க. அவன் விட்டின்னு போயிடுறான் முன்னாடி. இன்றைக்கி நம்ம என்ட்ராகக்கூடிய 2வது டோல்கேட் இது தான்.
இதுக்கும் நீங்கள் கரெக்டாக எந்த லேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து நிறுத்திக்கணும். இங்கே சார்ஜ் பார்த்தீங்கன்னா 50 தான். எல்லா இடத்துலையுமே நார்மல் 50 ருபீஸ் தான் சார்ஜ். ஸ்மால் டீ பிரேக். நான் ரொம்ப டைம் ஆச்சு. டிரைவர் வேறு கண்ணு கொஞ்சம் சொருவ ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் டீ எடுத்துட்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு அப்புறமா போனோம்னா இன்னும் டைமில் போய்க்கலாம். இது வரைக்கும் 2 டோலை கடந்து பொறுமையாக போயிட்டுருக்கோம். நீங்கள் கார் ஓட்டுற ஸ்பீடை பார்த்தா நீங்கள் எப்படியும் 40 தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம பொறுமையாக போகலாம், அந்தளவுக்கு ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது. ஏன்னா விடிய காலையில் போய் சொன்னாவே போதும். அதனால தான் கொஞ்சம் மெதுவாகவே போயிட்டுருக்கோம். ஆனால் டார்க்காக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது. எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைனா யாருமே வந்து ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அதனால மெதுவாக போகலாம் அப்படிங்கிறத தான் பிளானிங் பண்ணி டீ சாப்பிட்டு பொறுமையாக அங்கேருந்து மெதுவாக ஒரு 30-40 பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ என்ன பாருங்கள், அந்த வீடியோ டெம்போ நாங்கள் போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஸ்பீட் லிமிட் காட்டலாம்னு நினச்சேன், ஆனால் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். சாரி, இதுக்கு மேலே வரும். அதுதான் ப்ரோ 3rd டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம 3rd டோல்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கேயும் அதே தான். இங்கே தான் 55 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 3rd டோல்கேட்டை தாண்டி உளுந்தூர்பேட்டை அவுட்டரில் போயிட்டுருக்கோம் ப்ரோ. அடுத்தது அங்கே வந்து டீ கடையை சர்ச் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த சைடில் ஒரு டீ கடை கூட இருக்கிற மாதிரியே தெரியலையே. எங்கே பார்த்தாலும் ஒரு இருட்டாக தான் இருக்குது. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டே ஒன்று ஒட்டுறான் ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறான். அந்த இது போர்டு தான் ஏதோ லைட்டாக தெரியுது, ஆனால் என்ன போர்டு பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டீ பிரேக்கு தான் நிறுத்துவோம்னு நினைக்கிறேன். எதாவது கடை இருந்துச்சுன்னா ஓரமாக நிறுத்தி ஒரு டீயை போட்டு தெம்மாக போவோம். ஏன்னா கொஞ்சம் டைமு ரொம்ப நேரம் இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ போனதே மணி 12 கூட நான் ரீச் ஆகலை. அதுக்கப்புறமா தான் பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதனால் அப்படியே போவோம். இதுதான் டீ கப்பை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எத்தனை பேர் காருக்குள்ளே இருப்பாங்கன்னு. கீழே கமெண்டில் போடுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் 2 டீக்கு பிறகு முடிச்சுட்டு இப்போ அப்படியே மெதுவாக விழுப்புரம் டோல்கேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் அங்கேருந்து இப்போ லெஃப்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னாவே அடுத்த டோல்கேட்டை ரீச் ஆயிடும். பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா மணி இப்போ 12:30 பக்கமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் அந்த ஹெட்லைட் பிரச்சனை தான் இப்போ அதிகமாகவே இருக்குது. முன்னாடி போகாமல் அப்படி தான் வரானுங்க. நைட்டில் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. அடுத்து நம்ம டோலில் ரீச் பண்ணி பார்ப்போம். இதுதான் இன்றைக்கான லாஸ்ட்டு டோல், விழுப்புரம் டோல்கேட்டு கடைசி டோல். அடுத்த நெக்ஸ்ட்டு நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே தான் மீட் பண்ணுவோம். அவங்க அப்படியே போவோம். இந்த ரோட்லேயும் ஒன்றும் தெரியல, பையன் பார்த்து தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா அந்த கார் லேண்டில் இதுன்னு அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம உள்ளே சொல்லிட்டு தான் உள்ளே போட்டோம். எங்கே போனாலும் இந்த பேரிகார்டு வச்சு நம்மளை டென்ஷனே தீர்றானுங்க. இது ஒரு பேரிகார்டு வச்சா ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, 4-5 வச்சு நம்மளை க்ளாஸ் பண்ணி விட்டுறானுங்க. அப்புறம் சம்பவம் ஆயிடுது. பார்த்து பொறுமையாக போய் இப்போ இங்கேயே 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஃபைனலி வி ஆர் என்டர் இன் டு பாண்டிச்சேரி. டைம் பார்த்தீங்கன்னா மணி 1:30. பாண்டிச்சேரிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஒரு பையன் ஊரில் கிடையாது. அப்போ பையன் பாரு என்ன ஓட்டுறான்னு. ஏன்னா கார் வேணால் விடிய காலம் ஆயிடுச்சு, மணி 1:30 தாண்டி மணி இப்போ 2 இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வேகமாக போய் ஹோட்டலில் ஏன்னா நாங்கள் ரூம் எடுக்கணும்ல, ரூம் நாங்கள் இன்னும் எதுவும் பார்க்கல. அப்படியே ஒரு பின்னாடி என்ன பண்ணோம், அப்படியே ரூம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் எந்த லோ பட்ஜெட்டில் ஏதாவது ரூம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து மறுபடியும் 3 மணிக்கு ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு ஹோட்டலில் ஏதாவது நியரஸ்ட்டில் ஏதாவது கம்மி விலையில் இருக்கான்னு பார்க்கணும் ப்ரோ. அப்போ தான் நம்மளுக்கு இது செட் ஆகும், ரூம் செட் ஆகுதான்னு பார்க்கணும்ல. அதனால் அப்படியே பொறுமையாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா ரோடு வந்தாலும் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறோம். தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகே. இதுதான் ப்ரோ பாண்டிச்சேரி பிரிட்ஜு, பார்த்துக்கங்க. பயங்கரமாக இருக்கா, லைட்டு செட்டப்லாம் பாருங்கள், பிரம்மாண்டமாக போட்டுருக்குறானுங்க. எதுக்கு இவ்வளோ கரண்ட் பிள்ளை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. காலங்காலத்தில் ஒரு பையனிங்க நாங்கள் பாட்டுக்கு அடிச்சு நோக்கிட்டு வேகமாக போயிட்டு இருக்கோம். ரொம்ப பஸ்லாம் இல்லை, 50-60 தான். பார்த்தோம் அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியும். அந்த பிரிட்ஜில் அந்த லைன் கோடு பார்த்தோன்னாலும் உங்களுக்கு அப்படி தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஹோட்டல் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே எல்லா இடத்தையும் பிளேஸ் பார்க்க தான் அப்புறம் கிளம்பி போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ டீ கடைக்கு போகிறோம். ஹோட்டல்லேருந்து பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருந்துச்சு, ஆவின் பால். அங்கே வந்து தான் இப்போ டீ பிரேக் எடுக்கிறோம். எல்லாமே இங்கே இருக்குது, ஆனால் டீ தான் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் ப்ரோ நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வீட்டிலே இருக்கும், நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ரூம்லாம் அவைலபிள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு கூகுள் மேப் போட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆன் தி வே டு பொட்டானிக்கல் கார்டன். அதுக்கு முன்னாடி சாப்பிட போகிறோம். ஏன்னா மணி இப்போ 10 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பொட்டானிக்கல் கார்டன் பார்க்க போகிறோம். நாங்கள் அப்படியே பொறுமையாக போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பாண்டிச்சேரி மார்க்கெட்டு. பயங்கரமான கூட்டம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஏன்னா மார்னிங் டைமில் எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டே ஆகணும் அப்படியே. ஏன்னா நீங்கள் சைடு வியூ பாருங்கள், நாங்கள் சைடு வியூவில் தான் காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மிரர்லாம் காரோட மிரரில் தான் நீங்கள் தெரியும் பாருங்கள். பயங்கரமான கூட்டம். மெதுவாக போகும், பார்க்க கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஆனால் பாஸ்போர்ட் கார்டு பண்ணியிருக்கேன், அதனால் அப்படியே வேகமாக போய் காட்டணுங்கனால உங்களுக்கு அப்படியே வேகமாக காட்டியிருக்கேன்.
மார்க்கெட்டு கிராஸ் ஆகணுன்னு ஒரு பெரிய கூட்டம். என்ன கூட்டம்னு எட்டி பார்த்தோம்னா, நம்ம ஆளுங்க தான். இந்த எம்பிசி பிரச்சனை வந்துச்சுல்ல, அதுதான் அங்கே போராட்டம் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி பார்த்தா தான் ஒரு பெரிய கூட்டம். ஆனால் கொஞ்சம் தான். பெரிய கூட்டமும் இல்லை, இப்படி டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டுருக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொட்டானிக்கல் ஆசையாக உள்ளே வந்து பார்த்தா, இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ அப்படி கிளாரிட்டியில் பயங்கரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, ஒன்றும் அந்தளவுக்கு க்ளீனான அப்போ தான் கூட க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன்றும் எதுவுமே செட்டப்லாம் பண்ணவே இல்லை. நாங்கள் எதிர்பார்த்து போனது எல்லாமே வேஸ்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்கே மட்டும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ போனீங்கன்னா வேஸ்ட்டு தான். என்னென்னு நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ் மட்டும் சரி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் பராமரிப்புலாம் எதுவும் பெருசாலாம் பண்ணல. என்ன பார்த்துட்டே வாங்க. இங்கே பாருங்கள், அந்த வாட்டர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே யாருமே இல்லை ப்ரோ. நாங்கள் போனதுலேயே நாங்கள் மட்டும் தான் அந்த ஏரியாவிலே நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். மினிமம் இன்னும் ஒரு 10 பேர் 5 பேர் தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. பொட்டானிக்கல் கார்டன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏதாவது நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா வேஸ்ட்டு தான் இந்த டைமில். இன்னும் 1 or 2 months வெயிட் பண்ணி போனீங்கன்னா இந்த இடம் மேபி அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தண்ணி சுத்தமாகவே இல்லை. அந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோலாம் பயங்கரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வெளியே வந்தால் ஒரு தம் கட்டி ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம் தான். இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ரெஞ்சு காலனி. பார்த்தா அப்படி தெரியல தானே? எங்களுக்கே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நானும் யூடியூப் சேனலில் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஃப்ரெஞ்சு காலனி அப்படி இருக்குது இப்படி இருக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் பாருங்கள், முன்னாடி கேமராவெல்லாம் மாட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்குலாம் லெஜண்ட் இருக்கலாம். இங்கேயுமே அந்த ஒரு சீசன் வந்தால் தான் ப்ரோ அந்த கூட்டமும் அந்த இடமும் நல்லாயிருக்கும். நாங்கள் எதுவுமே இந்த மாதிரி தெரியாமல் வந்து மாட்டிக்காதீங்க. அந்த பாருங்கள், சும்மா வெயிலில் நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு தான். ஃப்ரெஞ்சு காலனி பார்த்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. சரி அப்படியே நம்ம ராக் பீச் ஒரு எட்டு பார்த்துட்டு, ஏன்னா அங்கேருந்து பக்கம் தான் ராக் பீச்சு. அப்படியே எட்டி பார்த்துட்டு அந்த பயங்கரமான சவுண்டு இதில் நம்மளுக்கு கேட்காது. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன்ல. அப்படியே கொஞ்சம் ரவுண்டிங் போட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம்னு தான் பிளான். இப்போ ராக் பீச் பார்த்துட்டு அதே ரோட்லேயே திரும்பி வந்தீங்கன்னா இந்த மாதிரி கடையெல்லாம் அங்கங்கே ரோட்டோரமாக நிறைய கடையெல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியுது, போய் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பக்கத்தில் தான் ரூமு, அதனால் அப்படியே வாங்கிட்டு போய் ரூம்லேயே சாப்பிட்டுக்கலான்னு தான் இங்கேயே அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் பார்சல் வாங்கிட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம். பாருங்கள், செம்மையாக பண்ணுறாருல. 5 பேத்துக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் வேகமாக இருக்கும். நான் பெரிய லென்த்தி வீடியோ இது, ஆனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அப்படி ஜாலியாக என்ஜாய்.
ஃபைனலாக பாண்டிச்சேரியோட ஸ்பெஷல் ஐட்டத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை பார்த்து எந்த ஒரு தவறான முடிவு எடுக்கணும் யாரும் குடிக்கல. அதை நீ நம்பி தான் ஆகணும், நம்பியே ஆகணும், வேறு வழி இல்லை. இதோட டே 1 வீடியோ முடியுது. டே 2 இதோட கண்டினியூட்டியாக வரும் பாருங்கள். அப்படியே பாய்.